சிப்பி காளான் வளர்ப்பில் காளான் பைகள் போட்ட உடனே தொங்க விடணுமா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு கூட தொங்க விடலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இந்த காளான் பைகளை நம்ம ஏன் தொங்க விடணும், கீழே வச்சா காளான் வராதா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம காளான் பைகள் போட்டு எத்தனை நாள் வரைக்கும் நம்ம கீழே கூட வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தொங்க விட்டு இருக்கிற பைகள் எல்லாமே வந்து 8ஆம் தேதி போட்டது, இன்னைக்கு 20 தேதி. ஸோ இன்றைக்கி தான் வந்து அதை நம்ம மேலேயே ஏற்றுறோம். அது வரைக்கும் நம்ம கீழே தான் வச்சிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட காளான் வர பைகளையும் புதுசாக போடுற பைகளையும் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல தான் நம்ம வச்சிருக்கோம். முதல்ல இந்த மாதிரி 2 பைகளையும் ஒரே இடத்துல வைக்கிறதே தப்பு தான். ஏன்னா இப்போ நம்ம காளான் வர பைகளுக்கு ரெகுலராக தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் புது பைகள் மேலே தண்ணி படவே கூடாது. ஆனால் இடம் பற்றாக்குறை காரணமாக ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு 10-12 நாள் நம்ம கீழேயே வச்சிருக்கிறப்போ ஓரளவுக்கு மைசீலியம் ஃபார்ம் ஆகிடும். இப்போ அது மேலே தண்ணி பட்டா கூட ஒன்றும் பிரச்சனை ஆகாது. காளான் பைகளை நீங்கள் கீழே வைக்கிறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். சிப்பி காளான் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வெறும் 500 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து எப்படி காளான் வளர்க்குறதுன்றதையும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கிட் வேணும்னா மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம்.